سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي فرقانه المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واعبد ربك حتى يأتيك اليقين. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أحب الأعمال إلى الله أدومها وإن قل. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر. ربي تمم بالخير. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆண்டினுடைய ரமலான் இன்னும் ஏறத்தாழ ஒரு 6 மணி நேரத்துக்கு பிறகு அது நம்மை விட்டும் கடக்க இருக்கிறது என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. இந்த 1 மாத காலம் நாம் எல்லோருமே உணர்ந்திருக்கிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், ரமலான் வந்தது தெரியவில்லை, இதோ இப்பொழுது செல்வதும் தெரியாமல் இருக்கிறார். உண்மையிலேயே இந்த வருடம் இந்த 30 நாட்களும் அவ்வளவு வேகமாக நம்மை விட்டு அது கடந்து கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான செய்தி. அது நாம் எல்லோருமே உணர்கிறோம். அதை நாம் அன்பிற்குரியவர்களே, ரமலானை அடைந்தோம், பரவான நோன்புகளை நோற்றோம், சுன்னத்தான இபாதத்துகளை எல்லாம் செய்தோம், நஃபிலான இபாதத்துகளை எல்லாம் செய்தோம். எல்லாம் வல்ல ரஹ்மானுக்காக என்ற நிய்யத்தோடு, அந்த எண்ணத்தோடு அதை நாம் செய்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நிச்சயமாக அதற்கு பிரதிபலன்களை வழங்குவான். ரப்பிடத்தை நாம் அதை வழங்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, ரமலான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், அடுத்த வக்தில் பார்த்தோம்னு சொன்னால், அது வரைக்கும் வந்து கொண்டிருந்தவர்கள் திடீரென காணாமல் போய்விடுகிறார்கள்.
எல்லா பள்ளிகளிலேயும் இருக்கிற செய்தி. தமிழகத்தினுடைய எல்லா பள்ளி வாசல்களையும் ரமலான் பள்ளி ஜேஜேன்னு இருக்கும், நிரம்பி ஒளியும். அதை வரவேற்பதற்கு அலங்கார விளக்குகள் எல்லாம் கூட நம்ம ஊர்லேயும் அதெல்லாம் நம்ம வாங்க எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கிற முகமாக அலங்கார விளக்குகளை எல்லாம் கூட போட்டு அழைத்தும் எல்லோரும் வந்தார்கள். நோன்பு வைத்தார்கள், விவாதங்களை செய்தார்கள். நோன்பு திறக்கிற நேரத்திலே, இஃப்தாருடைய நேரத்திலே தன்னுடைய ஒற்றுமையை காட்டும் முகமாக எல்லோரும் சிறியவர் பெரியவர் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து இஃப்தாருடைய நேரத்திலே நோன்பை திறக்க நம்ம அமர்ந்திருந்தோம். ஆனால் அதற்கு பிறகு ரமலான் முடித்து விட்டதற்கு பிறகு இனி அப்படி ஒரு நிகழ்வை நாம் இங்கே அடுத்த ரமலானுக்கு முன்னால் பார்க்க முடியுமா என்ற ஏக்கம் நமக்கு வந்துவிடும். அதுதான் உண்மையான செய்தி. இது யாருமே மறுக்க மாட்டோம். நான் அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க. நம்ம இந்த வசனத்தை ஏற்கனவே ரமலானே ஒரு பிரசனம். நீங்க வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உங்களுக்கு மரணம் வருகிற வரை, உங்களது கடைசி மூச்சு வரை ரப்ப நீங்க வணங்கிக்கிட்டே இருங்கள். மரணம் எப்பொழுது வரும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. எப்ப வேணாலும் வரட்டும். எல்லாத்துக்குமே ஒரு கவனையை வச்சிருக்கான், ஒரு அஜலை ஏற்பாடு பண்ணி இருக்கான். அது எப்ப விட்டு போனாலும் வரட்டும், வரலாம், வரட்டும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ரமலான் வந்தது, எல்லோரும் வந்தீர்கள், நிறைய இபாதத்துகளை செய்தீர்கள், காணாமல் போய்விடுகிறீர்களே. வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உங்களது இறுதி மூச்சு வரை ரப்பை நீங்கள் வணங்கி கொண்டிருக்க வேண்டாமா? ரமலானோடு முடிந்து விட்டதா? நீங்கள் வணங்குகிற வணக்கம் அல்லாஹுக்காக வேண்டிதானே? அதற்காக வேண்டிதானே பள்ளிவாசலை தேடி ஓடோடி வந்தீர்கள், முதல் சஃபிலே இடம் பிடித்தீர்கள், அங்கே ஓதப்படுகிற வசனங்களை எல்லாம் காது கொடுத்து அமைதியாக கேட்டீர்கள், சொல்லப்படுகிற உபதேசங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டீர்கள். ஆனால் ரமலான் முடிந்ததற்கு பிறகு எங்கே செல்லுகிறீர்கள்? நான் கேட்கல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நீங்க ரமலானோடு முடிச்சுட்டு போயிடாதீங்க. நீங்க உங்களுக்கு மரணம் வரும் வரை, உங்களுக்கு கடைசி மூச்சு இருக்கிற வரை அந்த ரப்பை நீங்கள் வணங்கிக் கொண்டே இருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை இப்படி அதை கொஞ்சம் மாத்தி சொன்னாங்க. அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான அமல் எது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான அமல், செய்யக்கூடிய அமல்கள் எந்த அமல் தெரியுமா? அதுவமுகா, நீங்கள் எதை நேமமாக செய்கிறீர்களோ, வயின் கல்ல, அது குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் நேரமாக ஒன்றை செய்வீர்கள் அல்லவா? என்னால பரந்து மட்டும்தான் தொழ முடியும், தொழுவோம். வயின் கல்ல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, பரல மட்டும் நான் தொழுகிறேன். இல்ல பரலை தொழுது பின்னால் நான் 2 ரக்காத் முன்பின்று சுன்னத்துகளை நான் தொழுகிறேன், என்னால அவ்வளவுதான் முடியும். நஃபிலான வணக்கங்களை என்னால் முடியல. என்னுடைய சூழல், என்னுடைய வியாபாரம், என்னுடைய மனைவி மக்கள், என்னுடைய தொழில், என்னுடைய உடல், இப்படி ஏதாவது ஒரு காரணம் அப்படிங்கிற அடிப்படையில நான் பரலை நிறைவேற்றினேன், சுன்னத்தை நிறைவேற்றினேன், ஆனால் குறைவாக அதை மட்டுமே நான் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தேன். அதை விட பெருசா நான் நிறைய செய்யல, நிறைய நானு பெரிய அமல்களை எல்லாம் நான் செய்யல. ஆனா செஞ்ச அமல் கம்மி தான், சின்னதுதான். ஆனாலும் கூட அதை நான் தொடர்ந்து செய்தேன். எதுவரை? ஹத்தா யஅதியகல் யகீன், என்னுடைய மூச்சு இருக்கிற வரை நான் செய்தேன் என்று யார் அந்த அமலை செய்கிறார்களோ, அதுவமுகா நேமமாக அதை செய்கிறார்களோ, அந்த அமல் தான் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமலாக இருக்கிறது. ஜேஜேன்னு வந்தோம், பள்ளியை நிரப்பினோம், சஃப்புகளிலே நின்றோம், வணங்கினோம், தொழுதோம், ஓதினோம், அப்புறம் காணா போயிட்டோம்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு அது பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்களும் சொல்றாங்க. அன்பிற்குரியவர்களே, ரமலான் நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம், நீங்கள் செய்கிற அமல் அது நிரந்தரமாக இருக்கட்டும். அது நமக்கு கொடுத்திருக்கிற பயிற்சி அதுதான், நிரந்தரமாக இருக்க வேண்டும். எந்த அமலை நாம் செய்தாலும், அது மிக குறைவாக இருந்தாலும் அதை நேமமாக செய்ய வேண்டும் என்பதுதான் ரமலான் நமக்கு சொல்லுகிற ஒரு பாடமாக இருக்கிறது.
பாருங்க, இந்த ரமலான்ல இன்னும் சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த ரமலான் நமக்கு இன்னும் ஏதோ போக போகிறது, நம்ம விட்டு போக போகிறது, அல்லது அதை விட்டு நாம் போக போகிறோமோ எனக்கு தெரியவில்லை. அந்த ரமலான் நமக்கு சொல்லுகிற பாடங்களிலே சிலதை பாருங்கள். தொழுகை, ரமலானுக்கு முன்னாடி தொழாதவங்களாம் தொழாதோம். தொழுகை அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய அவசியம், அதனுடைய பேணுதல் எல்லாவற்றையும் இந்த ரமலான் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதுவும் நாம எப்படி தொழுதோம்? ஜமாஅத்தோடு தொழுதோம். வெறும் தொழுகை நம்ம பள்ளியாசல வந்து நம்ம ஆடி தொழுதுட்டு போயிடல, ஜமாஅத்தோடு தொழுதோம் நாம். அதை இந்த ரமலான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. பரலான இஷாவையும் ஜமாஅத்தோடு தொழுதோம். அதற்கு பிறகு சுன்னத்தை மொக்கலா சுன்னத்தாக இருக்கக்கூடிய அந்த தராவிகையும் தொழுதோம். அதற்கடுத்து நபிலாக இருக்கக்கூடிய கியாமுல் லைலையும், இப்படி சுன்னத்து ஃபரல் நஃபில் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஜமாஅத்தோடு தொழுதோம். இதை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஜமாஅத்தோடு தொழ வேண்டும் என்கிற ஒரு செய்தியை இந்த ரமலான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் மறந்துவிடக் கூடாது. நான் தொழுகையாளி தனியா தொழுதுகிறேன் சொன்னா ரமலான் தருகிற பாடத்தை நான் உதாசீனப்படுத்துகிறேன் என்று அர்த்தம். தொழ வேண்டும், ஜமாஅத்தோடு தொழ வேண்டும் அன்பிற்கினியவர்களே. அதுவும் குறிப்பாக பள்ளிவாசலில் தான் தொழ வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலை எங்கேயாவது வெளியே 3 பேர் போறோம், அந்த நேரத்தில் வக்து வந்துருச்சு, ஜமாத்தா தொழுகிறோம் என்பது வேறு. நான் ஊரில் இருக்கிறேன், முகைமாக இருக்கிறேன், நான் முசாஃபிர் அல்ல, நான் முகைமாக இருக்கிறேன். அங்க இருக்கும் பொழுது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அழைப்பொடி கேட்கிறது. உடனே ஜமாஅத்திற்கு வந்துவிட வேண்டும், ஜமாஅத்தோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ரமலான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இது வரைக்கும் அப்படித்தானே, 1 மாசம் அப்படித்தானே வந்தீங்க, ஏன் இப்ப மாற்றத்தை செய்ய பார்க்கிறீங்க? செய்யாதீர்கள் என்று இந்த ரமலான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே போல பாருங்க, ஈகை இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் சொன்னா, நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய உறவுகள், நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம், பள்ளியில் இருக்கக்கூடிய பிலால் முஅத்தி, இப்படி எல்லோருக்கும் என்னுடைய இந்த ஈகை குணத்தை நான் வெளிப்படுத்தினேன். செய்யுமா இல்லையா அன்பிற்கினியவர்களே? ரமலானோடு முடிந்து போய்விட்டதா அது? அதற்கடுத்து உறவுகள் இல்லையா? அதற்கடுத்த நண்பர்கள் இல்லையா? அதற்கடுத்து என்னுடைய ஊரினுடைய முன்னேற்றம் இல்லையா? பள்ளியினுடைய இமாம் இங்கே இல்லையா? முஅத்தீன் இங்கே இல்லையா? யோசித்து பார்க்க வேண்டும். அதுதான் அந்த ஈகை என்கிற குணம் இந்த ரமலானிலே நமக்கு வந்தது. அதை அப்படியே நீங்கள் விட்டு விடாதீர்கள். அதை தொடர்ந்து நீங்கள் கடைபிடியுங்கள். பசி அறிந்து நீங்கள் உணவை நீங்க காலம் முழுக்க கொடுத்து கொண்டே இருங்கள். ஒருவரின் பசியை அறிந்து நீங்கள் அந்த ஈகையை உள்ளத்தில் வைத்திருக்கிறீர்கள், ஈரத்தை வைத்திருக்கிறீர்கள். அந்த ஈரம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கட்டும் என்கிற பாடத்தை இந்த ரமலான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அதே போன்று இன்னொரு பாடத்தை இந்த ரமலான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுவரை நான் எங்கோ எப்படியோ எங்கு வேண்டுமானாலும் போகிறேன், எங்கு வேண்டுமானாலும் வருகிறேன் என்கிற ஒரு நிலையில் இருந்த நான் ரமலான் வந்தவுடன் கட்டுப்பாடு என்கின்ற ஒன்றை எனக்கு நானே விதித்துக் கொண்டு, நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுப்பாட்டை விதித்துக் கொண்டு பள்ளியோடு என்னை நான் தொடர்பு படுத்திக் கொண்டேன் அல்லவா? அந்த கட்டுப்பாடு என்பதை ரமலான் முடிந்ததற்கு பிறகு கட்டவிழ்த்து விட வேண்டாம் என்று ரமலான் நமக்கு சொல்லுகிற பாடமாக பார்க்கிறோம். எப்பயுமே கட்டுப்பாட்டோடு இருங்க. ரமலான்ல எப்படி கட்டுப்பாட்டோடு இருந்தீங்களோ, கண்ணுக்கு, காதிற்கு, வாயிற்கு, நாவிற்கு, உங்களுடைய உறுப்புகளுக்கெல்லாம் கட்டுப்பாடுகளை உங்களுக்கு நீங்களே விதித்துக் கொண்டீர்களோ, அதை கட்டுப்பாட்டோடு வைத்துக் கொண்டிருந்தீர்களோ, அது போன்று நீங்கள் ரமலான் முடிந்ததற்கு பிறகும் மரணம் வருகிற வரை அந்த கட்டுப்பாட்டை நீங்கள் உருவாக்கி வைத்துக் கொண்டே இருங்கள் என்று ரமலான் நமக்கு சொல்லுகிற இன்னொரு பாடத்தையும் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, அதுபோல் இன்னும் நிறைய பாடங்கள் இருக்கிறது. பாருங்க, நம்மள ஒருத்தருக்கு ஒருத்தர் முஹப்பத் இல்லாம சில நேரங்கள்ல அவருக்கு கொஞ்சம் வேகமா பேசிட்டாரு, அவர்கிட்ட நான் என்ன, எந்த கோபத்தை காட்டிட்டாரு, அவர்கிட்ட நான் என்ன, அப்படின்லாம் கொஞ்சம் விலகி இருப்போம். அப்படி நம்ம விலகி இருக்கிறது, உறவுகள்கிட்ட விலகி இருப்போம், நண்பரோடு விலகி இருப்போம், சக ஊழியர்களோடு விலகி இருப்போம். அப்படிலாம் நம்ம இருக்கிறத பார்ப்போம். ஆனா ரமலான் வந்துருச்சுன்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும், மனசுல ஒண்ணுமே வச்சுக்காம சலாம் சொல்லுகிறோம், பார்க்கிறோம், பேசுகிறோம், நலவை விசாரித்துக் கொள்ளுகிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம். அன்பிற்கினியவர்களே, எதை சொல்லுகிறது?
அந்த இருக்கிற குரோதத்தை மறந்துவிட்டு ஒற்றுமை என்பதை அந்த ரமலான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதை நாம் செய்யவும் செய்கிறோம், செய்தும் இருக்கிறோம். அந்த ஒற்றுமையை என்கிற அந்த விஷயத்தை ரமலானோடு முடித்துக் கொள்ளாதீர்கள். உங்களின் ஆயுள் முழுக்க நீங்கள் அந்த ஒற்றுமையை கடைபிடியுங்கள் என்று சொல்லி ரமலான் சொல்லுகிற இன்னொரு பாடத்தையும் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று இன்னும் நிறைய பாடங்களை சொல்லலாம். நிறைய நற்பண்புகளை நம்முடைய உள்ளத்திலே வளர்த்தெடுத்தது இந்த ரமலான். நிறைய நற்பண்பு நினைக்கும், மனசு சொல்லும், இவரை பற்றி அங்க பேசலாமா அப்படின்னு நினைக்கும். ரமலான் ஆச்சே, ரமலான்ல போய் புறம் பேசலாமா, அவர் ஒன்று சொன்னாரு, அதை நான் காதுல வாங்கினேன், அது இவரை பத்தி தான் சொன்னாரு, அவரை பார்க்கும்போது அந்த செய்தி அங்கே சொல்லலாமா, எத்தி வைக்கலாமான்னு மனசு தோணும். அடே, கோல் சொல்லக்கூடாது, ரமலான் ஆயிற்று, கோல் சொல்லக்கூடாது. உள்ளத்திலே ஒருவரை பற்றிய என்ன ஓட்டங்கள், தவறான சிந்தனைகள் அப்படி வருகிற பொழுது ரமலான்ல போய் இப்படி சிந்தனையா, உடனே அதுக்கு நாம் தடை விதிப்போம். அன்பிற்கினியவர்களே, இது என்ன, எந்த அடிப்படையில நற்பண்புகளை இந்த ரமலான் உருவாக்கி கொடுக்கிறது. நல்ல சிந்தனைகளை, நல்ல பண்புகளை இந்த ரமலான் உருவாக்கி கொடுத்தது. அந்த நற்பண்புகளை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அதை குலைத்து விடாமல், அந்த சிறந்த குணங்களை நீங்கள் குலைத்து விடாமல், சிதைத்து விடாமல், ரமலானில எப்படி அது வருகிற பொழுது அதற்கு நீங்கள் தடை போட்டு நீங்கள் அதை விரட்டி அடித்தீர்களோ, போராமையா வேண்டாம், ஓடி இங்கிருந்து கோல் சொல்ல வேண்டும் என்ற சிந்தனையா வேண்டாம் என்று விரட்டினீர்கள், புறம் பேசுகிற செய்தியா வேண்டாம் என்று தள்ளி வைத்தீர்கள் அல்லவா, அந்த பண்புகளை, அந்த நற்குணங்களை ரமலான் சொல்லிக் கொடுக்கிறது. உங்களுக்கு ஹத்தா யஅதியக்கல் யகீன், மரணம் வருகிற வரை கடைபிடியுங்கள். ரமலானோடு முடிச்சுட்டு போயிடாதீங்க. ரமலானோடு முடித்துக் கொண்டு போனால் அன்பிற்கினியவர்களே, அது என்ன விதமான பலனை கொடுக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது எப்படி இருக்கும்? ரமலானோடு முடிச்சுக்கிட்டா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நான் நல்ல அழகான ஒரு வீட்டை கட்டினேன், நல்ல ரூம் எல்லாம் அற்புதமா வச்சு, நல்ல அழகான நிறைய அழகா வீட்டுக்குள்ள பார்த்தா விளக்குகள்லாம் அற்புதமா வச்சு நல்ல கட்டடத்தை கட்டிட்டு அப்புறம் போனேன். நான் கடப்பாறை தூக்கிட்டு போனேன். ஒரு பக்கமான எல்லாத்தையும் இடிச்சேன், ஒரு பக்கமான எல்லாத்தையும் இடித்தேன். அந்த நிலை இருந்தால் என்ன நிலையோ, ரமலானிலே நாம் எல்லாவற்றையும் கட்டி வைத்திருக்கிறோம், நன்கு அலங்காரப்படுத்தி வைத்திருக்கிறோம். எல்லா விதமா தொழுகையை அலங்காரப்படுத்தி இருக்கிறோம், ஈகையை அலங்காரப்படுத்தி இருக்கிறோம், கட்டுப்பாடோடு இருப்பதை அலங்காரப்படுத்தி இருக்கிறோம், ஒற்றுமையை நாம் அலங்காரப்படுத்தி இருக்கிறோம். அதே போன்று இன்னும் நாம் நற்பண்புகளை எல்லாம் நன்கு வளர்த்து வைத்திருக்கிறோம். எனது மன தூய்மை. நோம்பு யாருக்காண்டி வச்சுங்க? தெரியாம கூட தண்ணி குடிக்கலாம் இல்ல, தெரியாம சாப்பிடலாம் இல்ல, இல்ல நான் இருக்க முடியாது, சாப்பிட மாட்டேன், தண்ணீரை குடிக்க மாட்டேன். ஏன்? எதற்காக வேண்டி? என்னுடைய இக்லாஸ், என்னுடைய மன தூய்மை, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன் என்று என்கின்ற ஒரு பண்பை இது ரமலான் வளர்த்தெடுத்திருக்கிறது. இதையெல்லாம் நான் விட்டு விடுவேனா? முடியாது என்று நாம் பிடிவாதமாக இருப்போம் அல்லவா? அப்படி இருந்தால் அதுதான் அற்புதம். இல்லைன்னு சொன்னா கடப்பாறையை வச்சு நாமளே இடித்த மாதிரி, ரமலானுக்கு பிறகு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னா, நான் கட்டிய வீட்டை நானே உடைக்கின்றேன். அவனுக்கு பேர் என்னவா இருக்கும்? நம்முடைய முடிவு பண்ணிக்க வேண்டியது. நான் கட்டின வீட்டை, ஒரு 25 லட்சம் ரூபாய் போட்டு கட்டின வீட்டை நானே கடப்பாறையை கொண்டு அல்லது பொக்லிங்க வச்சு இடிச்சு தள்ளுறேன்னு சொன்னா நான் யாராக இருப்பேன்? அன்பிற்கினியவர்களே, ஒன்று எனது புத்தி கலங்கி போயிருக்கும், சித்தம் கலங்கி போயிருக்கும், புத்தி கெட்டவனா இருப்பேன், பைத்தியம் பிடித்தவனாக நான் இருப்பேன். அப்படி இருந்தாலும் செய்ய முடியும். ரமலான் அதை சொல்லுகிறது. ரமலானின் இவைகளை எல்லாம் நீங்கள் அற்புதமாக கட்டி எழுப்பிவிட்டு ரமலானுக்கு பிறகு நீங்கள் அந்த நிலைக்கு போக போகிறீர்களோ, கடப்பாறையை கையில நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறீர்களோ என்று ரமலான் நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையும் விடுக்கிறது என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, பாருங்க, அந்நஹல் என்ற அத்தியாயத்தில், அந்நஹல் என்ற அத்தியாயத்திலே வல்ல ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா 92வது வசனத்திலே ஒரு செய்தியை சொல்றான். வலா தகூனு கல்லதி நகவத் கஸலஹா மின் பஅதி குவத்தி. ஒரு பெண், அல்லாஹ் ஒரு ஊமையை சொல்றான், ஒரு எடுத்துக்காட்ட சொல்றான். ஒரு பெண், அந்த பெண் என்ன பண்ணான்னு சொன்னா, பஞ்சை எடுத்தாள், அதை நூலாக நோற்றாள், நல்ல நூல், அற்புதமான நூல் கண்டை உருவாக்கினாள். உருவாக்கி முடித்து நல்ல பலமான நூல், அதுவும் நல்ல குவத்தில், பின்பாதி குவத்தில் அவர் செய்கிற அந்த நூற்கண்டு, அந்த நூல் அற்புதமான பலத்தோடு இருக்கிறது. அப்படி செய்தால், செஞ்சதற்கு பிறகு என்ன பண்ணான்னு சொன்னா, நகவத்,
அது சாயந்தரம் ஆச்சு, காலையில இருந்து கஷ்டப்பட்டு சாயந்தரம் வரைக்கும் செஞ்சான். சாயந்தரம் ஆன உடனே எடுத்து இப்படி பிச்சு பிச்சு போட்டா, கத்தியை வச்சு அறுத்து போட்டான். அல்லாஹ் அப்படியே சொல்றான். நீ வேணா எடுத்த வசனத்தை எடுத்துனாக்க பாத்துங்க, அந்நகலுடைய அத்தியாயம் 92வது வசனம். ஒரு பெண்ணை சொல்லி, ஒரு நூலை சொல்லி, ஒரு உதாரணத்தை சொல்லி எப்படி அவள் சிதைக்கிறாளோ அது போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். நீங்கள் செய்கிற அமலிலே நீங்கள் அப்படி ஆகிவிடாதீர்கள். நல்ல அற்புதமான கட்டடத்தை கட்டினீர்கள், ரமலானிலே இது போன்ற சிந்தனைகளை எல்லாம் உருவாக்கினீர்கள். அதற்கு பிறகு அந்த பெண் செய்வதை போன்று மாலையிலே அதை அறுத்தறிவதை போன்று சிதைப்பதை போன்று உங்களது அமல்களை நீங்கள் சிதைத்து விடாதீர்கள். லா தகூனு வலா தகூனு கல்லதி நகவத், அறுத்து எரிகின்ற அந்த பெண்ணை போன்று அவளே உருவாக்கி, அவளே பலத்தை கொடுத்து, அவளே அற்புதமாக செய்து, அவளே இறுதியிலே அறுத்து போடுகிறாளே அது போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்நஹல் என்ற அத்தியாயத்திலே 92வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிற செய்தியை பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, ரமலானுக்கு பிறகு நான் பள்ளிக்கு வரமாட்டேன் என்று சொன்னால், பள்ளியை நான் மறந்து விடுவேன் என்று சொன்னால், செய்த அமல்களை நான் மறந்து விடுவேன் என்று சொன்னால் நாம் யாராக இருக்கிறோம்? அந்த பைத்தியக்கார பெண்ணை போன்று நாம் இருக்கிறோம் என்று அதற்கு நான் அதனால்தான் முதல்ல மேலேயே அந்த ஒரு பில்டிங் எல்லாம் சொல்லி காட்டுறேன். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்கு எப்பயுமே உருவாக்கி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது இந்த ரமலான் நமக்கு சொல்லுகிறதுங்க. அதெல்லாம் மேல சொன்ன அந்த செய்திகள்லாம் நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய சிந்தனையில் தானே நாம் அதையெல்லாம் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். மேல சொன்ன அந்த பண்புகளை எல்லாம் எந்த அடிப்படையிலே? அல்லாஹ்வுடைய சிந்தனையில நாம் அதை உள்வாங்கி கொண்டிருந்தோம். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஒரு ஆயத்து ஒண்ணு நமக்கெல்லாம் அது சொன்ன உடனே தெரியும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சொன்ன உடனே யாருக்கு ஞாபகத்துக்கு வர்றது? ஒரு நபி ஞாபகத்திற்கு வருவார். மீன் வயிற்றுக்கு சென்ற நபி ஞாபகத்திற்கு வருவார். அன்பிற்கினியவர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்க ஏன் மீன் வயிற்றுக்குள்ள போனாங்க? அல்லாஹ் அந்த ஊருக்குள்ள ஒரு செய்தியை சொல்லியிருந்தா, ஒரு வேதனை தண்டனை இறங்க போகிறதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய உத்தரவு வர்றதுக்கு முன்னாடியே ஊரை புறப்பட்டு விட்டு வெளியே போனாங்க. மீன் வயிற்றுக்குள்ள போக வேண்டிய நிலை ஏற்பட்டு போச்சு. மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டாங்க. அங்க 3 இருள் அல்லாஹ் சொல்றான். அது 3 இருள் சொல்றான். 3 இருளுக்குள்ள இருந்தார்கள். கடலின் ஆழம் ஒரு இருள், மீன் வயிற்றுக்குள்ளே ஒரு இருள், இரவு நேரம் ஆகிவிட்டால் கடுமையான இருள். இது 3 இருளுக்குள்ளே அவர் இருந்தார். ஆனாலும் அவர் பாதுகாக்கப்பட்டார். ஏன் பாதுகாக்கப்பட்டார்? அதையும் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றார். யூனுஸ் என்ற அத்தியாயத்திலே நான் மேல சொன்ன லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கிறது அல் அன்பியா என்ற அத்தியாயத்திலே 87வது வசனமாக வரக்கூடிய வசனம். அந்த வசனம் இதற்கு விளக்கமாக யூனுஸ் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். என்ன சொல்றாங்க? ஆல் ஆன வகத் அஸைத கப்லு வ குன்த மினல் முஃப்ஸிதீன். இது ஃபிரௌனுக்கு சொல்லுகிற செய்தி. இது ஃபிரௌனுக்கு சொல்லுகிற செய்தி. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுகிற செய்தி பாருங்க. அஸ்-சாஃபாத் என்ற அத்தியாயத்திலே 143 144 வசனத்தை சொல்லுகின்றான். ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். அவர் இதற்கு முன்னால் ஊரை விட்டு ஓடினார் அல்லவா, மீன் வயிற்றிலே சிக்கிக் கொண்டார் அல்லவா, இதற்கு முன்னாலும் அவர் எப்படி இருந்தார்? அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தார், அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே இருந்தார். அப்படி இருந்த காரணத்தினாலே இப்பொழுது அவர் மீன் வயிற்றுக்குள்ளே சிக்கிக் கொண்டு தஸ்பீஹ் செய்கிறார். முன்னதா செய்ததனாலே இப்ப செய்கிற இந்த தஸ்பீஹினாலே நாம் அவரை வெளியாக்கினோம். முன்னமே அவர் செய்யல அப்படின்னு சொன்னா நாம இப்ப மட்டும் மீன் வயிற்றுல மாட்டிக்கிட்டு சங்கடம் வந்த உடனே, சோதனை வந்த உடனே ரப்பே அல்லாஹ் என்னை காப்பாத்துறா அப்படின்னு சொல்லி இருந்தா நாம் அவரை காப்பாற்றி இருக்க மாட்டோம். ஏற்கனவே அவர் எப்படி இருந்தாரு? அந்த பழக்கத்திலே இருந்தார். அதை இங்கேயும் தொடருகிறார், இங்கேயும் மீன் வயிற்றுக்குள்ளேயும் தொடர்கிறார். எனவே உங்களுக்கு பழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த மீனுடைய வீட்டுக்குள்ள இருந்த வரலாற்றை சொல்லி அல்லாஹ் சொல்லுகிற செய்தி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்.
நான் ஃபிரௌனுக்கு சொன்ன செய்தின்னு சொல்லி ஒரு வசனத்தை சொன்னேன். கடல்ல மூழ்கி கொண்டிருக்கிறார். நைல் நதியிலே பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடலிலே பிரம்பை கொண்டு அசாவை கொண்டு அடித்தார்கள். அது 12 பிரிவுகளாக பிரிந்தது. பனி இஸ்ரவேலுடைய 12 கூட்டத்தினாரும் அதிலே உள்ள இறங்கினார்கள், கரையை கடந்தார்கள். ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் நடு கடலிலே நடு நதியிலே சிக்குண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் ரப்பு கிட்ட ஃபிரௌன் கையேந்துறான், ரப்பே இது வரைக்கும் நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் இப்போ உன்னை ஏத்துக்கிறேன், உன்னுடைய நபியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதோ ரப்பே நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனா ரப்புக்கும் ஆளா என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், நான் தான் உயர்ந்த இறைவன் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், ரப்பே இப்பொழுது இல்லை, நான் இறைவன் இல்லை, நான் உன்னுடைய அடிமை, என்னை காப்பாற்று ரப்பே என்று கடலிலே மூழ்கி கொண்டிருக்கிற பொழுது கரமேந்துகிறான் ஃபிரௌன். அதான் அல்லாஹ் சொல்றான், ஆல் ஆன முடியாதுப்பா, இப்ப நீ ஈமான் கொண்டினா முடியுமா? இதுக்கு முன்னாடி நீ அப்படி இல்லையே, இதுக்கு முன்னாடி நீ ஈமான் கொண்டவனா இல்லையே, இதுக்கு முன்னாடி ரப்பை பற்றிய சிந்தனை உனக்கு வரலையே, நானே ரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, வகது அசைத்த கபுலு, இதற்கு முன்னால் நீ மாற்றமாக அல்லவா, எனக்கு மாற்றமாக அல்லவா நீ நடந்து கொண்டிருந்தாய், அப்படி இருக்க எப்படிப்பா வகுந்து மினல் முஃப்ஸிதீன், நீ உலகத்துல நிறைய குழப்பங்களுக்குரிய பேச்சுக்களை அல்லவா, செயல்களை அல்லவா நீ பேசிக் கொண்டிருந்தாய், செய்து கொண்டிருந்தாய், அப்படி இருக்க இப்ப நீ என்னை ஏத்துக்கிட்டா எப்படிறான உன்னை பாதுகாக்க முடியும்? முடியாது, போ கடை, உனக்கு அங்கேயே மரணம். அது மட்டுமல்ல, நூ நஜ்ஜீக பிபதனிக, அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய உடலை இந்த உலகத்தாருக்கு ஒரு பாடமாக நான் அப்படியே பாதுகாப்பேன். நம்ம உடலாம் எவ்வளவு நாளைக்குங்க மண்ணுக்குள்ள கொண்டு போய் வச்சோம்னா, வீட்டுல வச்சிருந்தோம்னா 2 நாள் வச்சிருந்தோம்னா, அடுத்து பார்த்தோம்னா ஈ வைக்கும், புழுக்கள் வரும், துர்வாடை வீசும். நம்ம யாரும் வைக்கிறது இல்லை, கபர்ல கொண்டு போய் வச்சிடறோம். கபர்ல என்ன நடக்குங்க? கபர்ல நம்முடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமாக புழுக்களுக்கு இறைச்சியாக ஆகி போய்விடும். அது புழுக்கள் சாப்பிட்டு விடும். அது அப்படியே என்ன செய்யணும்னு சொன்னா சதைகள் எல்லாம் கலண்டு விழ ஆரம்பித்து விடும். இதான நிதர்சனம். ஆனா அதே அந்த உடலை கொண்டிருக்கிற ஃபிரௌனை மட்டும் அல்லாஹ், நான் உன்னை கியாமத்து நாள் வரை நான் உன்னை அப்படியே பாதுகாத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த 2 வரலாறு நமக்கு எதை உணர்த்துகிறது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சொல்லும் பொழுது அவருடைய பழக்கம் அப்படித்தான் இருந்தது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், ரப்பு நீதாண்டா ரப்பு, நீதாண்டா ரப்பு, உன்னை விட்டா எனக்கு வேற வழி இல்லை என்று ரப்பை அது எல்லா காலமும் குதித்துக் கொண்டே இருந்தார். இப்பொழுது கூட ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றாரு, நான் அநியாயக்காரனாக ஆகிவிட்டேனே, நீ சொல்லாம நான் ஊரை விட்டு கிளம்பிட்டேனே, மீன் வயிற்றுக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னு இப்ப இன்னும் கொஞ்சம் கூட என்ன செய்யறாரு? தன்னை அநியாயக்காரன் என்று சொல்லி ரப்பிடத்திலே பாதுகாப்பு கேட்கிறார். எனவே அவர் ஏற்கனவே இருந்த அந்த சிந்தனை இருந்த காரணத்தினால் நாம் அவரை பாதுகாத்தோம். ஃபிரௌனுக்கு அந்த சிந்தனை இல்லை. மூழ்க போகிற நேரத்திலே அவனுக்கு பாதுகாப்பு தேவை என்கிற அடிப்படையில் அவன் ரப்பை ஏற்றுக்கொண்டான். அதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, இதற்கும் நம்முடைய ரமலானுக்கும் நம்முடைய பயிற்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று நாம் யோசிப்போம். பயிற்சியை நாம் உருவாக்கி கொண்டே வர வேண்டும். ரமலான் செஞ்ச பயிற்சியை அடுத்த ரமலான் வரை கொண்டு போக வேண்டும். இந்த ரமலான்ல செஞ்சுட்டு நான் அடுத்த மாசங்கள்ல விட்டுட்டேன்னு சொன்னா, சோதனை வருகிற பொழுது, சிக்கல்கள் வருகிற பொழுது நான் ரப்புகிட்ட கையேந்துனா, எப்பா இடையில என்னமோ செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மாசம், இப்ப இடையெல்லாம் விட்டுட்டியே, மறந்துட்டியே, நானும் கொஞ்ச நாளைக்கு உன்னை மறந்துடுறேன் அப்படின்னு ரப்பு விடக்கூடும் அல்லவா? அன்பிற்கினியவர்களே, அப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு தராமல் இருக்கட்டும். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்திலே ஒரு செய்தியை சொல்லுகிறான். இதா மரிலல் அபுது, இதா மரிலல் அபுது அவ் சாஃபர, ஒரு அடியான் நோயுற்று விட்டான், ஒரு அடியான் நோயுற்று விட்டான், அல்லது ஒரு பிரயாணத்திலே இருக்கிறான். இப்ப அவன் தினம் செய்த அந்த அமலை செய்ய முடியவில்லை. தினம் தினம் செய்த அந்த அமல்களை இப்பொழுது அவனால் செய்ய முடியவில்லை. காரணம் என்ன? நான் நோயுற்று இருக்கிறேன், என்னுடைய நோய் எனக்கு செய்ய விடாமல் என்னுடைய உடல்நிலை தடுக்கிறது. இல்ல, நான் பயணித்திருக்கிற அந்த பயணத்தில் என்னால் அதை ஆற்ற முடியவில்லை, செய்ய முடியவில்லை, அந்த பயணம் என்னை தடுக்கிறது. இப்படி ஒரு நிலை ஒருவனுக்கு வரும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், குத்திப லஹு மிஸ்லு மா கான யஅமலு
முகீமன் ஸஹீஹன், உடல் ஆரோக்கியத்தோடு ஊரிலே தங்கி இருக்கும் பொழுது என்ன அமல் செய்தாரோ, என்னென்ன அமல்களை எல்லாம் இவர் செய்தாரோ இவருக்கு எழுதப்படும். இவர் பிரயாணத்தில் இருந்தாலும் அந்த செய்த அமலை அங்கேயும் செய்ததாக எழுதப்படும். ஆனா செய்யல, நோயில செய்யல, பிரயாணத்துல செய்யல, ஆனா எழுதப்படுகிறது. ஏன் எழுதப்படுகிறது? அதற்கு முன்னால் அவர் செய்து கொண்டு இருந்தார், அதற்கு முன்னால் அவர் அதை செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது என்னுடைய சூழ்நிலை சங்கடம் செய்ய முடியவில்லை என்ற நிலை அந்த அடியானுக்கு வந்து கவலைப்பட்டு விடக் கூடாது, நன்மையிலே குறைந்து போய்விடக் கூடாது. எனவே அவனுக்கு பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, நோயுற்று இருந்தாலும் சரி, நல்ல நிலையில் இருந்தால் எப்படி அமல் செய்வானோ அந்த நன்மையை நான் எழுதி வைத்து விடுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எழுதுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரில பதிவாகி இருக்கிற செய்தி, நாம் விளங்குகிற செய்தி என்னங்க? அதை நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம். வயின் கல்ல குறைவாக இருந்தாலும் அதுவுமாக அது நேமமாக நம்மிடத்திலே இருக்க வேண்டும். குறைந்த அமலை நாம் செய்தாலும் நம்மிடத்திலே நேமமாக அது இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு எல்லா நேரங்களிலேயும் பாதுகாப்பை கொடுக்கும். நாளை மறுமை வரை, மகிழ்ச்சர் வரை, சொர்க்கம் வரை அது நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை இந்த ரமலான் நமக்கு சொல்லுகிற ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்கள் பாருங்க, அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு துஆ ஒன்றை சொல்லிக் கொடுத்தாங்க. நமக்கெல்லாம் ஒரு துஆ ஒன்றை சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த துஆவை நீங்கள் உங்களுடைய வளமையிலே ஓதிக்கொண்டே இருங்கள். நாமளும் அடிக்கடி ஓதுவோம். நம்ம சொன்னா அடிக்கடி இந்த துஆ ஓதுவோம். என்ன துஆ சொன்னா, யா முகல்லிபல் குலூப் சொன்ன உடனே உங்களுக்கு நினைவுக்கு வரும். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி. நான் ஓதும்போது பன்மையா ஓதுவேன். யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா என்று நான் பன்மையாக ஓதுவேன். எல்லோருக்காக ஓதும் பொழுது பன்மையாக ஓத வேண்டும். அதை நான் தனியாக சொல்லுகிறேன் என்று எனக்கு மட்டும் நான் கேட்கிறேன் சொன்னா, சப்பித் கல்பி, என்னுடைய கல்பை, என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவாயாக ரப்பே. எதில? அலா தீனிக்க, உன்னுடைய தீனை பின்பற்றுகிற விஷயத்திலே, வ தாஅத்திக்க, உனக்கு நான் வழிபடுகிற விஷயத்திலே நீ என்ன செய்கிறப்பே என்னுடைய உள்ளத்தை புரட்டி விடாமல், அதிலிருந்து புரட்டி விடாமல் சரமாக ஆக்கி வைப்பாயாக என்ற பிரார்த்தனையை தினம் தினம் ரப்பிடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள். ஏன்னா உள்ளம் என்பது புரளக்கூடியது, உள்ளம் என்பது புரளக்கூடியது, புரட்டுகளை செய்யக்கூடியது. உள்ளம் என்பது நம்முடைய சிந்தனைகள் திடீரென்று மாறும், உருட்டி விட்டு விடும் நம்மளை. எனவே அது போன்ற நிலை வந்து விடாமல் ரப்பிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக வ தாஅத்திக என்று நீங்கள் பிரார்த்தித்துக் கொண்டே இருங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக அன்பிற்குரியவர்களே, ரமலான் தருகின்ற அந்த பயிற்சிகளை நான் என்னுடைய கடைசி மூச்சு வரை அல்லாஹ் சொல்லுவதை போன்று ஹத்தா யஅதிகல் யகீன், என்னுடைய இறுதி மூச்சு வரை இந்த ரமலான் தந்த பயிற்சியை, ரமலானில் நான் எடுத்த அந்த பயிற்சிகளை கைவிட மாட்டேன் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த துஆவை மேற்கொண்டு நான் தொடர்ந்து ஓதிக்கொண்டே அதை நான் என்னிடத்தில் இருக்க செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்க வேண்டும். அந்த சிந்தனையோடு நான் இந்த பள்ளியில் இருந்து இன்ஷா அல்லாஹ் நான் ரமலானை விட்டு விடைபெற வேண்டும். பள்ளியிலிருந்து வெளியாக வேண்டும், ரமலானை விட்டு நாம் விடைபெற வேண்டும். அப்படியே போய் விடக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரஹ்மான் நம்மளுக்கு நல்ல ஒரு வாழ்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.